ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடத்துக்கு 6th உள்ள லெசனும் 10th உள்ள லெசனும் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 12th உள்ள இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடம் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி 6th 10th வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஏன்னா அதில் ஆல்ரெடி சொன்ன தகவல்கள்லாம் இதில் வந்து ரிப்பீட் பண்ணலை. சரியா? இதில் என்ன வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கோ அதை மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து அதை மட்டும்தான் சொல்ல போகிறோம். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, டைரெக்டாக 12th பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸை வந்து பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? பிளேலிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான வீடியோஸ் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். முகவுரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? இதுதான் வந்து அந்த முகவுரை, பிரியாம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து ஆரம்பிக்கும். சரியா? இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி இது ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணுங்க. ஓகே. இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒருமனதான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி சமதர்ம மதசார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக பொருளாதார பார்த்துக்குங்க, இந்த லைன் வந்து நல்லா பார்த்துக்குங்க, ஆடுற சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்க செய்வதற்கு அரசமைப்பு நிர்ணய சபையின் 1949 நவம்பர் 26ஆம் நாளில் ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசமைப்பினை எங்களுக்காக நாங்களே அளிக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்புக்கான முகவுரை. சரியா? நம்ம பார்த்த முகமுறை. ஓகேவா? அதை ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சோம். ஓகேவா? இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஃப்ரண்ட்டில் உள்ளது தான். அது உருவாக்கம், என்ன ரீசனு, மதசார்பின்மை, இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரியா? உங்களுக்கு வேணும்னா ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சும்மா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. எதையுமே வந்து விட வேணாம். ஒன்ஸ் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து தான் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் வந்து லெசன் ஸ்டார்ட் ஆகுது. இதுவுமே வந்து நம்ம பார்த்தது தான் இருக்குது. நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? ரொம்ப நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக வந்து எல்லாமே பார்த்துட்டோம். இதில் டீட்டெயில்டாக நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் வந்து இது அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா? 284 உறுப்பினர்கள் 26/11/1949 அன்று அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம போனதில் என்ன பார்த்தோம்? ஓகேவா? இது வந்து ஏற்றுக்கொண்ட நபர்கள். சரியா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? 389 உறுப்பினர்கள் வந்து மொத்தமா பார்த்தோம். கரெக்ட்டா? 389 389 வந்து மொத்தமா பார்த்தோம். இந்த கவுண்ட் எப்படி வருங்கிறது கூட நம்ம 293, 92 அதுக்கப்புறம் 1 பலுச்சிஸ்தான் சார்பா, அதுக்கப்புறம் 3 பேர் வந்து ஆணையர் சார்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இதில் கையொப்பமிட்டு கடைசியாக வந்து உறுதி பண்ணவங்க 26. இதான் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் டே. சரியா? இந்த டேட்டில் தான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பை வந்து நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து எத்தனை பேர் நம்மளுக்கு கையொப்பமிட்டாங்க அப்படின்னா 284 பேர் தான் வந்து கையொப்பமிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தான் பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து பிரிஞ்சிரும். சரியா? அப்படி பிரியும் போது முஸ்லிம்கள்லாம் வந்து அங்கே வந்து போயிருவாங்க. சரியா? பாகிஸ்தானுக்கு வந்து போயிருவாங்க. அதனால மிச்சம் இருந்தது இவ்வளோ பேர் தான். இவர் தான் வந்து அந்த ஆச்சாரியா ஜே.பி. கிருபாலனி அப்படிங்கிறவர். இவர் தான் ராஜேந்திர பிரசாத். சரியா? இவர் 2 பேரை பற்றி நம்ம போன கிளாஸஸில் வந்து பார்த்தோம். அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு? 1946 டிசம்பர் 9 அன்று காலை 11 மணி அளவில் புதுடெல்லியில் அரசமைப்பு அரங்கில் கூடியது. அன்றைய கூட்டத்தின் முதல் கூட்டப்பொருள் தற்காலிக தலைவரை வந்து தேர்வு செய்தல். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த இடத்துல நீங்கள் என்ன மார்க் பண்ணணும்னா நியூ டெல்லியில் வந்து நடந்திருக்கு. சரியா? காலை 11 மணி அப்படிங்கிறதையும் நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தோம். ஆச்சாரியா ஜே.பி. கிருபாலினி ஐக்கிய மாகாணம் பொது அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். இது நம்மளுக்கு தெரியும். அரசமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்காக சபை 24/1/1950 அன்று கூடியது. இது நம்ம வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா? 11 அமர்வுகள்னு ஒரு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. 12 அமர்வுகள்னு வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 12வது அமர்வு என்னன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. தொகுதி 12 என்னன்னா, அந்த 24 ஜனவரி 1950 2 நாளைக்கு முன்னாடி 26 ஜனவரி வந்து நம்மளுக்கு வந்து இது
குடியரசு தினம் அன்னைக்கு தான் நம்மளுடைய அரசியலமைப்பை வந்து நடைமுறை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதுக்கு ஒப்புதல் வழங்குறதுக்காக ஒரு கூட்டம் வந்து போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ மொத்தமா முக்கியமா இந்த அரசியலமைப்பு ரெடி பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா 11 அமர்வு தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 சரியா? ஸோ இது 11 தான். ஸ்டார்ட்டிங் டேட் இருக்கும், எண்டிங் டேட் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டேட்ல ஆரம்பிச்சு ஒரு டேட்ல முடிஞ்சிருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து இது ஒரு தொகுதியா வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் உள்ளது மட்டும் தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 11ம் ஆப்ஷன் வைக்கலாம். இல்ல 12ம் ஆப்ஷன் வைக்கலாம். சரியா? 2ல எது குடுத்தாலும் அது போடுற மாரி பார்த்துக்கோங்க. கூட்டத்திற்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து தலைமை ஏற்றிருப்பாரு. அது நம்மளுக்கு தெரியும். 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை அரசமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களில் தொகுப்பு 12 தொகுதிகளை கொண்டதாகும். சரியா? இதான் வந்து மொத்தமா 9 டிசம்பர் 1946ல வந்து ஆரம்பிப்பாங்க முதல் கூட்டம். அது முடியிறது எப்ப முடியும்னா 24 ஜனவரி 1950ல முடியும். ஆனா இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கான வேலை எப்போ முடியும்னா நம்மளுக்கு 26 நவம்பர் 1949 முடிஞ்சிடும். அந்த கடைசி ஒரு ஒப்புதல் கூட்டத்துக்காக மட்டும் ஜனவரி 24 1950 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியங்க. இந்த பாக்ஸ் தான் வந்து இந்த லெசனில் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாமே வந்து இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது லெசன்ஸ் வந்து பெருசாக இருக்குன்னு வந்து பயப்படாதீங்க. எல்லாமே நம்மளால ஒரே நாளில் வந்து படித்து முடிக்க முடியாது. சரியா? ஸோ எல்லாமே திரும்ப 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 நம்ம அதை படிக்கும்போது தான் அது நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ அதனால இந்த டேபிள்லாம் வந்து ஒரு வாட்டி பார்த்தோன்னே நம்மளுக்கு மனப்பாடம் ஆயிரும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ரெகுலராக பார்க்க பார்க்க அது உங்களுக்கு மைண்டில் நின்றும். ஓகேவா? ஸோ இதை பாருங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935ல் இந்திய அரசாங்க சட்டம் வந்து ஒன்று போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த சட்டங்கள்ல இருந்து நம்மளுடைய அரசியலமைப்புக்கு வந்து என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம 60 நாடுகள் கிட்ட இருந்து எடுத்தோம்னு சொன்னோமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம்ம 60 நாடுகள்கிட்ட இருந்து என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு சில நாடுகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? பிரிட்டன் அப்படின்னா இங்கிலாந்தை தான் வந்து பிரிட்டன்னு சொல்றாங்க. சரியா? அங்கிருந்து என்ன எடுத்திருக்கோம்னா நாடாளுமன்ற அரசு ஒற்றை குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி நாடாளுமன்ற செயல்முறைகள் இடைக்கால தடை ஆணைகள். ஓகேவா? இது எல்லாம் நம்ம பிரிட்டன் கிட்ட இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்தது அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்? அடிப்படை உரிமைகள், நிதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. சரியா? ஸோ இங்கிருந்து அமெரிக்காவிலேருந்து தான் ரொம்ப கொடூரமான ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க. சரியா? அதாவது குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்கம், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற, குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்கிறது. இப்படி முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எங்கேருந்து அமெரிக்க அரசியலமைப்பு கிட்ட இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இன்னும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா முகவுரை. முகவுரை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இதுலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஒரு சில வேர்ட்ஸ் வந்து வேறு வேறு கண்ட்ரிலேருந்து எடுத்திருப்பாங்க. அது நான் பின்னாடி வர வர சொல்கிறேன் பாருங்க. அயர்லாந்துலேருந்து நம்ம என்ன எடுத்திருப்போம்? அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே வந்து பார்த்துருந்தோம். அப்புறம் கனடாலேருந்து ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம். சரியா? மத்திய அரசு தான் மாநில ஆளுநரை வந்து நியமனம் பண்ணும். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. சரியா? இப்போ ஆளுநர் வந்து இப்போ நம்மளுக்கு ஆர்.என். ரவி இருக்காரு பார்த்தீங்களா? ஸோ இவரை வந்து மத்திய அரசு தான் வந்து நியமனம் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் கனடால இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம். சரியா? ஈரவைகள் மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு வந்து ஈரவைகள் வந்து கொண்டு வந்தாங்க பார்த்தியா? இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாவை பார்த்து தான் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பு. வெர்மனி அரசமைப்புலேருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த விதி 19. அந்த விதி 19 வந்து நிப்பாட்டி வைப்பாங்க தெரியுமா? விதி 19 வந்து நிறுத்திடுவாங்க. அவசர காலம் இப்போ ஏதாவது வந்து உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை, இல்லை வெளிநாட்டவருக்கும் நம்மளுக்கும் வந்து ஏதாவது பிரச்சனை, போர் வருது, உள்நாட்டு கலவரம் வருது அப்படின்னா இந்த அவசர கால பிரகடனத்தில் வந்து என்ன அவசர கால இதை வந்து வச்சு நெருக்கடி நிலை காலத்தில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அடிப்படை உரிமைகளில் உள்ள அந்த விதி 19 வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த விதி 19ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுதந்திரமாக வந்து பேசுறது வைக்கிறது பேச்சுரிமை, அதுக்கப்புறம் கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, அதுக்கப்புறம் சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை, இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க நெருக்கடி நிலைகளை. சரியா? அதுக்கப்புறம் சோவியத் யூனியன்ல இருந்து என்ன எடுத்திருப்போம்? இதான் வந்து ரஷ்யா. ஸோ இன்னைக்கு
ரஷ்யா, ஓகேவா? அப்போ வந்து சோவியத் யூனியன். அடிப்படை கடமைகள் முகப்புரையில் சமூக, பொருளாதார, அரசியல் இப்ப நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா? அதேதான். நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது 42வது திருத்தத்தில பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ்லேருந்து நம்ம என்ன எடுத்தோம்? குடியரசு எடுத்தோம். அதுக்கப்புறம் முகப்புரையில சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது 3 வந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகேவா? போன 10th புக்ல நம்ம பாக்ஸ்ல வந்து இது பார்த்திருந்தோம். அடுத்து தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவிலேருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா, அரசமைப்பு திருத்த முறை. அதாவது அரசமைப்பிலே ஏதாவது தப்புகள் வரும்போது நம்ம திருத்துறோம் பார்த்தீங்களா? அப்ப அரசமைப்பு திருத்தங்கள்லாம் பண்றோம்ல, இதையே நம்ம தென்னாப்பிரிக்காவிலேருந்து தான் எடுத்திருக்கோம். சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து தான் நம்ம இத எடுத்திருக்கோம். அதே மாரி மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்றது. மாநிலங்களவையில உறுப்பினர்கள் வந்து நம்ம எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதையும் சவுத் ஆப்பிரிக்காவ பார்த்து தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது தான். திருத்தப்பட்ட வரைவு 1950 ஜனவரி 26 எடுக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பின் சிறப்பு இயல்புகள். நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு. ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு தெரியும். உலகத்திலேயே இதுதான் நீளமா எழுதப்பட்டது. நெகிழ்வு தன்மை இரண்டும் கொண்டது. சரியா? இறுக்கமாவும் இருக்கும், நெகிழ்வு தன்மையும் கொண்டது. சரியா? ஒரு சில நேரங்கள்ல அப்படி இப்படி வளைஞ்சு குடுத்து போகணும். அப்படிம்பாங்கல்ல அந்த மாரி. ஓகேவா? இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம். கவனமா பார்த்துக்கோங்க. வயதுக்கு வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்படும். சரியா? தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகள் மூலம் மக்களே இந்தியாவை ஆள்கின்றனர். சரியா? வாக்குரிமை குடுத்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் மூலமா மக்கள் தான் இந்தியாவ ஆள்றாங்க. சரியா? இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்றால், தனது உள்நாட்டு, வெளிநாட்டு விவகாரங்களை எந்தவிதமான வெளிநாட்டின் தலையீடு இன்றி நிர்வகிப்பதாகும். இந்திய அரசமைப்பில் சமதர்மம் என்ற சொல் 42வது திருத்தச் சட்டம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ, ஓட்டுரிமை குடுத்து, நம்மளே வந்து யார் கேண்டிடேட்டுங்கிறத செலக்ட் பண்ணி, நம்மளே யாரு நம்மளுடைய தலைவர் அப்படிங்கிறத ஓட்டு மூலியமா செலக்ட் பண்ணி, நம்ம தான் வந்து ஆட்சி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? மக்களாட்சி தான் வந்து இங்க நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியா அப்படிங்கிறது ஒரு இறையாண்மை மிக்க நாடு. இறையாண்மை அப்படின்னா என்னன்னா, உள்நாட்டு பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல வெளிநாட்டு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த விதமான வெளிநாட்டு தலையீடு வந்து இருக்காது. மத்த நாடுல இருந்து நம்ம நம்ம நாட்டுக்குள்ள வந்து யாருமே தலையிட முடியாது. சரியா? நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ, அதுதான் வந்து ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இந்திய அரசமைப்பில் சமதர்மம் என்ற சொல் 42வது சட்ட திருத்தத்துல திருத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? இது நம்ம போன புக்லயே பார்த்தோம். இந்திய குடியரசு என்பது இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவது. அதாவது வாரிசு அரசியல், வாரிசு ரீதியா வராம ராஜா அந்த காலத்துல அரசர்கள் காலத்துல அரசர் முறை, ராஜா முறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இல்லாம, மன்னராட்சி மாதிரி இல்லாம நம்மளே தேர்ந்தெடுத்து பண்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாடாளுமன்ற ஆட்சி முறை. அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துவதால் நாடாளுமன்ற ஆட்சி முறை என அழைக்கப்படுகிறது. சரியா? இப்ப அமைச்சரவை குழு இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து டைரக்ட்டா வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. நாடாளுமன்றத்தில வந்து எதா இருந்தாலும் பாஸ் பண்ணி தான் அத வந்து முடிவு எடுக்க முடியும். சரியா? நம்மளுக்கு தெரியும். அதனால நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கும் வரை அந்த அரசு நீடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? நாடாளுமன்றத்தில பெரும்பான்மை வந்து இருக்கணும். சரியா? இப்ப 100% அப்படின்னா 50, 50 இல்லாம ஒரு பக்கம் 70 ஒரு பக்கம் 30 இருந்தா, அந்த 70% யார் அதிகமா இருக்காங்களோ, பெரும்பான்மை இருந்தா தான் அவங்களுடைய இது வந்து நீடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒற்றை குடியுரிமை அப்படின்னா, இந்திய அரசமைப்பு ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. சரியா? 2015 பிப்ரவரி 27 அன்று மக்களவையில் குடியுரிமை சட்டம் 1955 திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளது அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? குடியுரிமையை அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு என்ன குடியுரிமை வழங்குதோ, அதுதான் வந்து எல்லா மாநிலங்களுக்கும். சரியா? குடியுரிமைய பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வயது வந்தோர் வாக்குரிமை. இதுவும் அதேதான். ஒரு நபர் ஒரு வாக்குரிமை. இந்த சென்டென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தான். சரியா? கோட்பாட்டின் அடிப்படையில் 17 வயது வந்து நிறைந்தவருக்கு 18 வயசு வந்து முடிஞ்சவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஓட்டுரிமை வந்து குடுக்குறாங்க. அடுத்து சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. இந்தியாவில் நீதித்துறையின் செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடா அல்லது நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் தலையீடோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். சரியா? நீதித்துறைங்கிறது யாருமே அதுக்குள்ள வந்து தலையிட முடியாது. நாடாளுமன்றமும் சரி, சட்டமன்றமும் சரி, எதுவுமே. சரியா? அதாவது நீதித்துறையின் செயல்பாடுகள்ல வந்து நிர்வாகமோ, நாடாளுமன்றமோ, சட்டமன்றமோ தலையிடவே முடியாது. சரியா? நீதித்துறைங்கிறது அது வந்து ஃப்ரீடமான ஒண்ணு. சரியா? நம்ம கோர்ட் அப்படிங்கிறது, நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது வந்து சுதந்திரமான ஒண்ணு. சரியா? அத வந்து யாருமே வந்து அதுல தலையிட முடியாது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கேயும் குடுத்துருப்பாங்க. கீழ் உயர் நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள் இயங்குகின்றன. சரியா? சுதந்திரமா தான் இது எல்லாமே வந்து இயங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு படிச்சது தான். இதெல்லாம் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். என்ன அடிப்படை உரிமைகள் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் அதுல.
இதில என்னென்ன கல்வி உரிமை இங்கே குடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகந்த தடைகளை விதிக்கப்படலாம். ஓகேவா? ஸோ அடிப்படை உரிமைகள்ல தான் நம்மளுக்கு என்ன இருக்கு? அந்த விதி 19 அப்படிங்கிறது இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? தடைக்காலம் அவசர காலங்கள்ல தடை போடும்போது இந்த அடிப்படை உரிமைங்கிறத வந்து எடுத்துக்குருவாங்க. ஸோ அப்படி இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கும்போது, இது வந்து முழுமையான ஒரு அடிப்படை உரிமைகள் கிடையாது. நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகந்த தடைகளை வந்து விதிக்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ முழுசா இது அப்படிதான் அப்படின்னு வந்து கிடையாது. இப்ப பிரச்சனைனா டக்குன்னு விதி 19 வந்து ஆக்ட்ட போட்டு இப்போ 144 தடை உத்தரவு அப்படின்னு போடுறாங்க பார்த்தீங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஃபுல்லா இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வந்து லாக் பண்ணிக்கிருவாங்க. அந்த மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கல்வி உரிமை 82வது 86வது ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதுவும் தப்பா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 86வது திருத்தம் 2002 இந்திய அரசியலமைப்பு உறுப்பு 21 6 முதல் 14 வயது வரையான அனைத்து சிறார்களுக்கும் இது போன புக்லயே பார்த்துட்டோம். இத பார்த்துங்க. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 அரசமைப்பு உறுப்பு 21 கீழ் வழங்கப்பட்டு அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2009ல இத நிறைவேற்றுற விதமா வந்து இலவச கல்வி குடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இத நிறைவேற்ற விதமா கட்டாய கல்வி வந்து கொண்டு வந்துட்டாங்க. 21 கீழ அடிப்படை உரிமைகள வந்து நிறைவேற்றும் வண்ணம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. சரியா? அதுக்கப்புறம் அரசின் வழிகாட்டு நெறிகள். இது நம்மளுக்கு தெரியும். இதுல வந்து என்ன ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்குறோம். இந்திய அரசமைப்பின் தனித்தன்மை வாய்ந்த கூறுகளில் ஒன்று அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் என்ற பகுதி ஆகும். சரியா? இது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து அடிப்படை உரிமை மாதிரியோ, அடிப்படை கடமை மாதிரியோ இத செஞ்சு தான் ஆகணும் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு அட்வைஸ். கவர்மெண்ட் வந்து நீங்க இப்படிதான் இருக்கணும். நான் நேர்மையோட இருக்கணும், நாணயமா இருக்கணும், நீதியோட இருக்கணும் அப்படின்னு வந்து ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் தான். இத அவங்க காப்பாத்தவும் செய்யலாம். இத வந்து காப்பாத்தியே ஆகணும். இல்லைன்னா இந்த அளவுக்கு இப்படி நடவடிக்கை அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், இலவச கட்டாய அடிப்படை கல்வி, வேலை பார்க்கும் உரிமை ஆகியவற்றுக்கான குறிப்பிடத்தக்க விதிகளை அது கொண்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி இந்த விதிகள்லாம் வந்து குடுத்துருக்காங்க. இது சப்போஸ் யாரா மீறினாங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமானா, எடுக்க முடியாது. அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகளில் வழங்கப்பட்டுள்ள விதிகள் நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்டப்பட முடியாது. ஓகேவா? இந்த நெறிகள வந்து நீதிமன்றங்கள் மூலியமா நம்ம நிலைநாட்ட முடியாது என்றாலும், நாட்டின் அரசாட்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த கருதப்படுகின்றன. சரியா? ஸோ அது வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் அட்வைஸ். இப்படிலாம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ். ஓகேவா? அடுத்து அடிப்படை கடமைகள் நம்ம பார்த்துட்டோம். 42வது திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதுவும் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. அடிப்படை இது பார்த்துட்டோமா? இந்திய அரசமைப்பின் தனித்தன்மை அது பார்த்தாச்சு. அடிப்படை கடமைகள் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து கூட்டாட்சி அல்ல ஒற்றையாட்சி. கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி அப்படின்னா, இந்தியா சிதைக்க முடியாத ஒன்றியமும், சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறையாகும். அதாவது நெருக்கடி நிலை காலத்தில் ஒற்றையாட்சி குணாம்சம் கொண்டது என்பது இதன் பொருளாகும். சரியா? இப்ப ஏதாவது இந்த மாரி ஒரு நெருக்கடி நிலை வரும்போது, டக்குனு மாநிலங்கள் அவையெல்லாம் கலைச்சிட்டு, மாநிலத்தில உள்ள ஆட்சியெல்லாம் கலைச்சிட்டு, மத்தியில உள்ளவங்க மட்டும் ஆட்சி பண்ணலாம். சரியா? ஸோ மத்திய மட்டும் மெயினான ஆட்சியா வந்து பண்ணலாம். ஸோ அதனால தான் நம்மளுடைய கவர்மெண்ட்ட செமி ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? செமி ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அரை கூட்டாட்சி நாடு. சரியா? செமி ஃபெடரல் கவர்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அரை கூட்டாட்சி நாடு. சரியா? ஏதாவது ஒரு அவசர நிலை வருதுன்னா, கீழ வந்து எல்லாத்தையும் வந்து கலைச்சிட்டு, மத்திய உள்ளவங்களே வந்து ஆட்சிய வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அந்த மாரி. ஓகேவா? ஸோ அத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அத வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து நிதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்ற மேலாதிக்கம். இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படாமல் கண்காணிப்பதிலும் நாடாளுமன்ற நிர்வாக செயல்பாடுகளில் தேவைப்பட்டால் தலையிடுவதிலும் நீதித்துறைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதாவது அடிப்படை உரிமைகள்னு நம்மளுக்கு ஒண்ணு குடுத்துருக்காங்களா? ஸோ அத யாரும் மீறினாலோ, இல்ல நாடாளுமன்ற நிர்வாகத்துல எதுவும் தவறான செயல்பாடுகள், எதுவும் வந்து தவறான விஷயங்கள் நடக்குது அப்படின்னாலோ, அத கண்காணிக்கிறதுக்கும், அத வந்து தட்டி கேட்கறதுக்கும் நம்மளுடைய நீதித்துறைக்கு, நம்மளுடைய நீதிமன்றங்களுக்கு சுதந்திரமான உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அடுத்து நீதி அமைப்பும் நாடாளுமன்றமும் ஒன்றுக்கொன்று சமமான மேலாதிக்க தன்மை கொண்டவை. நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாததாக்கும் அதிகாரம் நீதி சீராய்வு எனப்படும். சரியா? அதாவது நீதி அமைப்பும், அதாவது நீதித்துறையும் கோர்ட் லா
லா அண்ட் ஆர்டர் நீதித்துறையும் நாடாளுமன்றமும் வந்து ஒண்ணுக்கொண்ணு வந்து குறைஞ்சது கிடையாது. 2மே வந்து சமமான அளவு வந்து அதோட பவர் வந்து இருக்கு. 2த்துக்குமே சமமான அளவு பவர் இருக்கு. இப்ப நாடாளுமன்றத்துல வந்து ஒரு சட்டம் வந்து இயற்றுறாங்க. சரியா? அந்த அரசமைப்பு அடிப்படை தத்துவத்திற்கு முரணா இருக்கு. சரியா? ஒரு சட்டம் வந்து இயற்றுறாங்க. அது அரசமைப்பு விதிகளுக்கு வந்து உட்பட்டு வரல. 2 ஆப்போசிட்டா இருக்கு. இப்ப வந்து நியாயமான ஒரு விஷயமா வந்து அது இல்ல. அநியாயமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா, அதுக்கு அத வந்து செல்லாததா ஆக்கக்கூடிய அதிகாரம் வந்து நம்மளுடைய நீதித்துறைக்கு இருக்கு. சரியா? ஸோ அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீதித்துறைக்கான அதிகாரம் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது இந்திய குடியுரிமை. இந்திய குடியுரிமைய பத்தி நம்மளுக்கு தெரியும். ஸோ பார்த்திருப்போம். அடுத்து இந்தியாவில் இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப மாநில சட்டமன்றம் இருக்கு பார்த்தீங்களா? சட்டமன்றத்தில ஏதாவது ஏதாவது தப்பான ஒரு இது வந்து தாக்கல் பண்றாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த சட்டம் வந்து அரசமைப்புக்கு வந்து ஒத்து வரல அப்படின்னா, அத வந்து யார் கேட்பா அப்படின்னா, உயர்நீதிமன்றம் வந்து கேட்கும். ஓகேவா? உயர்நீதிமன்றம் வந்து கேட்கும். அதே மாதிரி அதே மாரி இப்ப மத்திய மத்திய நாடாளுமன்றத்தில ஓகேவா? மத்திய நாடாளுமன்றத்தில இதே மாதிரி சட்ட அரசமைப்பின் அடிப்படையில வரல அப்படின்னா, ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அது அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்துக்குள்ள வரல அப்படின்னா, அதை யார் கேட்பா அப்படின்னா, உச்சநீதிமன்றம் வந்து கேட்பாங்க. ஓகேவா? உச்சநீதிமன்றம் வந்து அத கேட்பாங்க. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி. அனைத்து மனித உயிர்களும் சமத்துவத்துடனும், சுதந்திரத்துடனும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கான்னு பாருங்க. இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இதில பாக்ஸ்ல குடுத்துருக்கதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உலக மனித உரிமை பிரகடனம் 1948ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உறுப்பு 79ன் கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவை கொண்டது ஆகும். சரியா? ஈரவை நம்மளோட இது வந்து என்னது? ஈரவை. மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு சொல்லி 2 அவைகள் வந்து இருக்கு நம்மளுக்கு மத்தியில. ஓகேவா? ஸோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இது. நாடாளுமன்ற முறை அரசு, குடியரசுத் தலைவர் முறை அரசு ஆகியவற்றிற்கு மேலும் சில உதாரணங்களை கூறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாடாளுமன்ற முறையான அரசு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இது. என்னடா எழுதுடா. நாடாளுமன்ற முறை அரசு அப்படின்னா இந்தியா. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு என்ன ஒரு சட்டம் பாஸ் பண்ணணும், என்ன ஒரு விஷயம் வந்து முடிவெடுக்கணும், என்ன ஒரு டெசிஷன் எடுக்கணும்னாலும் நம்ம நாடாளுமன்றத்தில பாஸ் பண்ணணும். சரியா? நாடாளுமன்றத்தில நம்ம முறையீடு பண்ணி தான் நம்ம வந்து அத வந்து மாத்த முடியும். டைரக்ட்டா இப்ப வந்து ஒரு பிரதமர் இருக்காங்க, இந்த மாரி இருக்காங்கன்னா, அவங்க முடிவு வந்து நம்ம எடுக்க முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்க முடிவு எடுக்க முடியாது. நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அத எல்லாத்துக்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. ஓகேவா? இதுவே குடியரசுத் தலைவர் முறை அரசு அப்படின்னா, அமெரிக்க ஐக்கிய மாநிலங்கள். அமெரிக்கால வந்து குடியரசுத் தலைவர் முறை தான் வந்து இருக்கு. சரியா? இது 2 தான் வந்து டிஃபரன்ஸ். நாடாளுமன்றம். இத பொறுத்தவரைக்கும் இந்த இதில வந்து விட்டுருங்க. சரியா? இதில வந்து பார்க்க வேணாம். இத வந்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய மத்திய அரசு அப்படின்னு வந்து ஒரு பாடம் பார்ப்போம். சரியா? அந்த மத்திய அரசு அப்படிங்கிற பாடத்தில நம்ம இத பத்தின தெளிவான டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? அப்ப பார்த்தா தான் இது புரியும். இப்ப பார்க்காதீங்க. இது உங்களுக்கு ரொம்ப குழப்பும். ஓகேவா? அவ்வளோதான். முக்கிய விவாதம். 2014 ஆகஸ்ட் 1 தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்துதல். ஓகேவா? இதுக்கு இடையில பாக்ஸ் எதுவும் நான் விட்டிருந்தாலும் நீங்க ஃபுல்லா பார்த்துருங்க. சரியா? பாக்ஸ் எதையுமே வந்து விட்டுறக்கூடாது. பாக்ஸ் ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? இதில என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டோரி டைப் மாரி கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து கவனமா சொல்றேன். பார்த்துக்கோங்க. சரியா? இதுல ராஜாஜி, அதுக்கப்புறம் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்களும், காமராஜரும் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே பத்தி, ஏடிஎம்கே பத்தியும் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மதராஸ் மாகாண முதல் சட்டமன்றத்தில் 1952 டூ 57ல ஒரு ஒரு எலக்ஷன் வந்து 2க்கு முன்னாடி நடக்கும். முதல் எலக்ஷன்ல யார் ஜெயிப்பா அப்படின்னா, ராஜாஜி அரசு கொண்டு வந்த அடிப்படை கல்வி திட்டம் விமர்சனத்துக்கு வந்து உள்ளாகுது. சரியா? ராஜாஜி வந்து சிஎம் ஆகுறாரு. சிஎம் ஆனோன அவர் வந்து ஒரு கல்விக் கொள்கைய வந்து அடிப்படையா கொண்டு வராரு. ஆனா, அத வந்து எல்லாருமே வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதிர்க்கட்சி மட்டும் தான் விமர்சிக்கிறாங்களான்னு கேட்டா, இல்ல. எதிர்க்கட்சியும், ஆளுங்கட்சியில ஒரு சில பேரும் வந்து சேர்ந்து அந்த திட்டத்த வந்து எதிர்க்கிறாங்க. ஏன்னா, அந்த திட்டம் வந்து சாதி அடிப்படையிலான படிநிலை மேலாதிக்கத்தை மீண்டும் கொண்டு வரும் அப்படின்னு வந்து விமர்சிக்கிறாங்க. சரியா? சாதி அடிப்படையில வந்து ஒரு கல்வி முறை வந்து வந்திருக்கு. இது வந்து சரி வராது. நம்ம நாட்டுக்கு வந்து மீண்டும் வந்து நம்ம சாதியினால தாழ்த்தப்பட்டு, சாதியினால அடிப்படையினால படிநிலை மேலாதிக்கத்துக்கு வந்து நம்ம இது பண்ற மாதிரியான
பிரச்சனைகள கொண்டு வரும். நம்ம வந்து இது சாதி சார்ந்து இருக்கு. குலக்கல்வி முறை சார்ந்து இருக்கு. குலக்கல்வி முறை மாதிரி இருக்கு. அப்படின்னு வந்து சொல்றதுனால, அதுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்து வருது. ஸோ, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பதவியிலருந்து ராஜினாமா பண்ணிடுறாரு. திரு ராஜாஜி அவர்கள் வந்து பதவியிலருந்து ராஜினாமா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் முதலமைச்சரா பதவி ஏற்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காமராஜர் ஐயா அவர்கள் வந்து பதவி ஏற்கிறாங்க. அவர் பதவி ஏற்ற உடனே 1954ல அரசின் கல்வி அமைச்சர் சி. சுப்பிரமணியம் தான் வந்து அப்ப நம்மளுடைய கல்வி அமைச்சரா வந்து இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த திட்டத்த வந்து ரத்து பண்றாங்க. ஓகேவா? இந்த குலக்கல்வி முறை திட்டத்த வந்து ரத்து பண்ணிடுறாங்க. அதே சமயம் ராஜாஜி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நில சட்டங்களை தொடரப்பட்டன. சரியா? அந்த கல்வி சட்டம் மட்டும் தான் ரத்து பண்றாங்க. அது அவர் கொண்டு வந்தது ஒரு சட்டம் மட்டும் தவறாயிருச்சு. சரியா? ஸோ இருந்தாலும் அந்த காலத்தில வந்து ரொம்ப நீதி, நேர்மை, கண்ணியம் அந்த மாரி இருக்கிறனால, அவர் என்ன பண்ணிடுறாரு, "நான் செஞ்சது தப்புப்பா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதவிய விட்டு ராஜினாமா பண்ணிடுறாரு. சரின்னு அடுத்து காமராஜர் ஆட்சிக்கு வந்ததும், அந்த குலக்கல்வி முறைய மட்டும் ரத்து பண்ணிட்டு, இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம், நிலம் இல்லாம கஷ்டப்படுற விவசாயிகள், தொழிலாளர்களுக்கெல்லாம் நில சட்டங்கள் வந்து இருந்துச்சு. சரியா? அது எல்லாத்தையும் வந்து எப்பயும் போல கன்டின்யூ பண்றாங்க. ஓகேவா? அடுத்து சென்னை மாகாண தலைவர் சி. ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கைய வந்து அப்ப அவர் தான் வந்து சென்னை மாகாணத்தினுடைய தலைவரா இருந்திருக்காரு. ஸோ, அவர் தான் வந்து நிதிநிலை அறிக்கைய வந்து சப்மிட் பண்றாரு. எப்ப பண்றாரு அப்டின்னா, 1937லயே 1937ல மதராஸ் சட்டமன்றம் செனட் அவை மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்கம் வளாகத்தில் தாக்கல் செய்கிறார். சரியா? ஸோ, பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போதே ஓகேவா? 1937னா அந்த பீரியட் தான. அதுக்கப்புறம் 1967ல சரியா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் முடிஞ்சு, இப்ப 1967ல திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆட்சிக்கு வருது. சரியா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பல போராட்டங்கள், பல இதுக்கு பின்னாடி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆட்சிக்கு வருது. அப்ப யார் சிஎம் ஆகுறா அப்படின்னா, சி.என். அண்ணாதுரை அவர்கள் வந்து சிஎம் ஆகுறாரு. முதல்வராக பதவி ஏற்கிறாரு. அவரோட ஆட்சியில இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு, சுயமரியாதை திருமணங்கள், அதாவது மத சடங்குகள் இல்லாம மேற்கொள்ளப்படும் திருமணங்கள் அங்கீகரிக்கப்படுது. சரியா? ஒரு திருமணம் நடக்குதுன்னா, அந்த மதம் சார்ந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் இல்லாம, சுயமரியாதை திருமணம். மதம் சார்ந்து நீங்க எதுவும் பண்ண வேணாம். நீங்க வந்து எப்படி நீங்க பண்றீங்களோ அப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி திருமணங்கள் வந்து அங்கீகரிக்கப்படுது. சரியா? அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்து பதவியேற்று 5 தடவைகள் 5 தடவைகள் முதலமைச்சராக பதவி வகித்த கருணாநிதி பல சட்டங்கள வந்து எண்ணற்ற தீர்மானங்களையும் வந்து கொண்டு வந்திருக்காரு. சரியா? ஸோ இது 2ம் வந்து ஒரு பாயிண்ட் இந்த ஏரியால. சரியா? ஸோ அதுக்கப்புறம் அண்ணா வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பாரு. தமிழ்நாட்டுன்னு வந்து பேரே மாத்திருப்பாரு. தமிழ்நாடுன்னு வந்து அண்ணா அவர்கள் தான் வந்து பேர் மாத்திருப்பாரு. சரியா? ஒருத்தவர் வந்து சங்கரலிங்கனார் வந்து உயிரிழந்திருப்பாரு. உண்ணாவிரத போராட்டம் இருந்து உயிரிழந்திருப்பாரு. ஸோ அதுக்காக தமிழ்நாடுன்னு சொல்லி அண்ணாதுரை வந்து பெயர் வந்து மாத்திருப்பாரு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போக போக பார்ப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அடுத்து வந்து இவங்க ஏடிஎம்கே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த டிஎம்கே, இப்ப ஏடிஎம்கே. முன்னேற்றக் கழகத்தில் எம்ஜிஆர் வந்து தலைமையிலான 10 ஆண்டு கால ஆட்சி வந்து நடக்குது. சரியா? 1977ல எம்ஜிஆர் வந்து ஜெயிக்கிறாரு. எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சோன 1977ல இருந்து 87 வரைக்கும் ஏடிஎம்கே பீரியட் தான் வந்து நடக்குது. அதுல வந்து வருவாய் நிர்வாகத் துறையில் குறிப்பிடத்தக்க பல மாற்றங்கள வந்து கொண்டு வராங்க. சரியா? வருவாய் நிர்வாகத் துறையில வந்து பல மாற்றங்கள கொண்டு வராங்க. குறிப்பா வாரிசு அடிப்படையில வந்து கிராம நிர்வாக அலுவலர் ஓகேவா? விஏஓ இப்ப நீங்க படிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ இப்ப நீங்க படிச்சு இன்னைக்கு விஏஓ ஆஃபீசர் ஆகணும்னா, அதுக்கு காரணமே இந்த பீரியட்ல இவங்க கொண்டு வந்த விஷயம் தான். சரியா? ஸோ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஐயா அவர்கள் வந்து கொண்டு வந்த விஷயங்கள் தான். சரியா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறிப்பாக வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலகரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டினார். மத்திய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மாற்றினார். சரியா? ஸோ கிராம நிர்வாக அலுவலகர் பணிங்கிறது வந்து அப்ப வரைக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் இருக்கணும். இந்த வந்து அந்த வந்து கணக்கு பிள்ளை இந்த மாரி சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த இதுல உள்ளவங்க மட்டும் தான் இருக்கணும்னு. ஸோ அந்த மாரி வந்து இருந்திருக்கு. ஸோ அத வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து யாருனாலும் விஏஓ ஆகலாம். யாருனாலும் கிராம நிர்வாக அலுவலர் ஆகலாம். பதவியின் மூலமா, பரீட்சையின் மூலமா கொண்டு வரலான்னு இவர் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அத தான் இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வச்சு இப்ப நம்ம எக்ஸாம் எழுதி நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்து அதுக்கப்புறம் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்த வந்து இவர் விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமா வந்து மாத்துறாரு. அதுக்கப்புறம் 1992 நவம்பர்ல வந்து உச்சநீதிமன்றம் மண்டல் ஆணையம் வழக்கில் தீர்ப்பு வழங்கியது. மண்டல் ஆணையம் அப்டின்னா என்னன்னா, அந்த ஆணையம் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, நம்ம எத்தன பெர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு குடுக்கலாம். இப்ப நம்மளுக்கு வந்து 63% வந்து இடஒதுக்கீடு இருக்கு.
63% வந்து 69% சாரி 69% வந்து இடஒதுக்கீடு வந்து இருக்கு. நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம் சரியா? அந்த 69% வந்து எப்படி டிவைட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா வந்து வீடியோ போட்டிருந்தோம் சரியா? ஸோ அத யாரும் பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த 69% நிதி அந்த இடஒதுக்கீடு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது எவ்வளோ குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக இந்த மண்டல் ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையத்த வந்து ரெடி பண்றாங்க. ஆணையத்துக்கு வந்து ஒரு பொறுப்ப வந்து குடுக்குறாங்க. அதுல கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல வந்து 50 விழுக்காடு தான் வந்து இடஒதுக்கீடு வந்து குடுக்கணும். அதாவது 50 விழுக்காடு வந்து ஜெனரலு, மிச்சம் 50 விழுக்காடுகள் வந்து நம்ம எப்பயும் போல பிசிக்கு, எம்பிசிக்கு, அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாரி எல்லாத்துக்கும் வந்து பிரிச்சு குடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனா, அத வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் கூட்டப்பட்டு 69% ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? 69% இடஒதுக்கீடு வந்து நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. இது யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள். சரியா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து இத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாம, இத 9வது அட்டவணையில கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சரியா? ஸோ 9வது அட்டவணைனா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா? நீதி இதெல்லாம் வந்து இருக்கு. நம்மளுக்கு வந்து அதாவது நீதித்துறை வந்து என்ன வேணாலும் நம்ம வந்து இது பண்ணலாம். என்ன வேணாலும் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அவங்களுக்கு வந்து அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லியிருந்தோமா? ஸோ இந்த 9வது அட்டவணை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 9வது அட்டவணையில ஒரு விஷயத்த வந்து உள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க அத மாத்தவே முடியாது. ஸோ சரியா? ஸோ அன்எடிட்டபிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இத மெயினா வந்து இது செஞ்சது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நல்ல விஷயம். சரியா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் செஞ்சது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அதனால தான் வந்து இன்னைக்கு நம்மள மாரி பல பேர் வந்து இன்னைக்கு வேலையில இருக்கிறதுக்கும், வேலைக்கு போறதுக்குமான காரணம் வந்து, அன்னைக்கு அவங்க செஞ்ச இந்த ஒரு நல்ல விஷயம் தான். 69% இடஒதுக்கீடு குடுத்தது மட்டும் இல்லாம, அ அத எடுத்து கொண்டு போய் 9வது அட்டவணையில திறமையா சமயோகித புத்திசாலித்தனமா 9வது அட்டவணையில கொண்டு போய் வச்சாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அத யாருனாலயுமே வந்து அத வந்து எதுவுமே தொட முடியல. ஸோ சப்போஸ் அது மட்டும் வெளிய இருந்திருந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்து இந்நேரம் பல விஷயங்கள் வந்து மாறியிருக்கும். சரியா? ஸோ அது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ இத வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பாக்ஸ் டாபிக். இத ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில 234 உறுப்பினர்கள் கொண்டது. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியில இருந்தும், 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியில இருந்து வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சட்டமன்றத்தினுடைய முதல் பொதுத் தேர்தலை தொடர்ந்து முதல் பொதுத் தேர்தல் எப்ப நடந்துச்சு? 1952ல நடந்துச்சு. ஸோ அதைத் தொடர்ந்து 3/5/1952 மே மாசம் 3ஆம் தேதி 1952ல தான் முதல் கூட்டத்தொடர் வந்து தொடங்குது. சரியா? ஸோ இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதான் அன்னைக்கு நம்மளுடைய சட்டமன்றமா வந்து இருந்திருக்கு. ஸோ இதுல வந்து ஆ ராஜாஜி நிக்கிறாரு பார்த்தீங்களா? இவர் தான் வந்து ராஜாஜி. சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கூட்டம். ம். ஓகேவா? அடுத்து அரசமைப்பு உறுப்பு 333ன் கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அரசமைப்பு உறுப்பு 333ன் கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருத்தர் வந்து ஆளுநரால நியமிக்கப்படுவாரு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அத வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பொது கணக்கு குழு. சரியா? பொது கணக்குக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்து அமைப்பாங்க. அதுல வந்து 1967 டூ 68ல தான் வந்து அந்த பொது கணக்கு குழுவோட தலைவரா எதிர்க்கட்சி தலைவர வந்து நம்ம நியமிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சரியா? இதுவும் வந்து சி.என். அண்ணாதுரை அவர்கள் பீரியட்ல தான் 1967 டூ 68ல தான் வந்து இந்த விஷயம் வந்து கொண்டு வராங்க. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை இக்குழு 1596 அறிக்கைகளை வந்து தாக்கல் செஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து இவர் தான் சங்கரலிங்கனார் அப்படிங்கிற ஒரு உறுப்பு. ஒரு 370 என்னன்னா, அரசமைப்பு உறுப்பு 370 என்பது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்குவது ஆகும். சரியா? இந்திய அரசு 5 ஆகஸ்ட் 2019 அன்று ஜம்மு காஷ்மீர் வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செய்தது. உங்களுக்கு தெரியும். இப்ப நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2019ல தான் வந்து இது நடந்துச்சு. என்னன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் தனி அந்தஸ்து வந்து குடுத்திருப்பாங்க. சரியா? என்ன அப்படின்னா, சிறப்பு தன்னாட்சி. அங்கே மட்டும் தன்னாட்சி நடக்கும். சரியா? நம்மள மாரி மத்தியத்துக்கு கீழ இல்லாம அங்கே மட்டும் தன்னாட்சி வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அத வந்து கேன்சல் பண்ணி, இப்ப 5 ஆகஸ்ட் 2019ல அத வந்து திரும்ப வந்து வாங்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து சங்கரலிங்கனார். இவர் வந்து
தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டிருப்பாரு. சரியா? ஸோ இவர் வந்து எங்கே பிறந்தாரு அப்படின்னா, சங்கரலிங்கனார் வந்து காந்தியவாதியும், இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழ் வீரரும் ஆவார். சரியா? 1995ல விருதுநகர் மாவட்டத்துல மண்மலைமேடு அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனா வந்து பிறக்கிறாரு. 1917ல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து இணைகிறாரு. சரியா? ராஜாஜியின் மீது வந்து இவருக்கு மிகப்பெரிய பற்று வந்து ஏற்படுது. ஸோ அதனால 1930ல காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெறுகிறார். சரியா? தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டம் நம்மளுக்கு தெரியும்ல, அதுல வந்து பங்கு பெறுறாரு. மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து சென்னையை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் அப்படின்னு பொட்டி ஸ்ரீராமலு 1952ல உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்துறாரு. ஓகேவா? அதை பார்த்து இவரும் இதை தொடர்ந்து 1956ல் மദ്രാஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றணும் செய்ய வேண்டும் அப்படின்னு அதை சொல்லி சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. பெயர் மாற்றம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி 1956 ஜூலை 27 அன்று விருதுநகரில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறார். சரியா? பெயர் மாற்றத்தோடு சேர்த்து 12 கோரிக்கைகளையும் வச்சு 1956 ஜூலை 27 வந்து ஆரம்பிக்கிறாரு போராட்டத்தை. உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சு இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து 75 நாட்கள் வந்து போகுது. சரியா? 75 நாட்கள் வந்து எப்படி சாப்பிடாம இருந்தாருன்னு தெரியல. 75 நாட்கள் வந்து சாப்பிடாம இருந்திருக்காரு. ஆனா கடந்த அதுக்கப்புறம் வந்து சங்கரலிங்கனாருடைய உடல்நிலை வந்து ரொம்ப வந்து மோசமா போகுது. ஸோ அதை பார்த்துட்டு சி.என். அண்ணாதுரை, அதுக்கப்புறம் மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் இவர்கள்லாம் வந்து வேணாம், இந்த உண்ணாவிரதத்தை இதோட முடிச்சுக்கோங்க, நம்ம எப்படியும் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து அதை கேட்கல. 1956 அக்டோபர் 13 அன்று உண்ணாவிரத போராட்டத்தின் 76வது நாள் அன்று சங்கரலிங்கனார் வந்து உயிர் இழக்கிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ 76 நாட்கள் சாப்பிடாம இருந்து உயிரிழந்து போறாரு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 13 அன்று ஓகேவா? 13ஆம் தேதி வந்து உயிரிழப்பாரு. ஒரு சில இடத்துல வந்து 10ஆம் தேதின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அத வந்து மாத்திக்கோங்க. 13ஆம் தேதி அப்படிங்கிறது சரி. இந்தா குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றக் கோரி தியாகி சங்கரலிங்கனார் 20/7/1956 முதல் 10/10/1956 வரை 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் 2ல் எந்த ஆப்ஷன் வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. 13ஆ இல்ல 10ஆங்கிறத செக் பண்ணி ஆன்சர் போடுங்க. மദ്രാஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் 14 ஜனவரி 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது. சரியா? 1969 சி.என். அண்ணாதுரை அவர்கள் வந்து தான் இதை பெயர் மாற்றம் வந்து பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதோட வந்து இந்த லெசன் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ புக் பேக் ஆன்சர் வந்து சொல்லிடவா? வீடியோ கொஞ்சம் லென்த் ஆயிருச்சு. ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு பார்த்தேன். சரி, ஓகே. ஸோ ஆன்சர் மட்டும் சொல்லிடுவோம். இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஓகேவா? இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1, 2. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது அப்படின்னா 1948 நவம்பர் 26 முதல் சரியாக ஓராண்டு அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ 4வது கொஸ்டின் மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னா 1969ல். இந்திய இறையாண்மை சமதர்மம் மதசார்பின்மை மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் எது அப்படின்னா முகப்புரை. ஓகேவா? அடுத்து முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா இந்திய மக்களை வந்து குறிக்குது. நம்ம தான் அது. சரியா? கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளது பார்த்தீங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பரவாயில்ல, லேட்டானாலும் பரவாயில்லங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்களா? இதான் வந்து நான் சொன்னேன். இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். என்ன ஆர்டரில் வந்து நம்ம இந்த வேர்டு அடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? இறையாண்மை சமதர்மம் குடியரசு குடியரசு கிடையாது. இறையாண்மை சமதர்மம் மதசார்பின்மை அதுக்கப்புறம் மக்களாட்சி அதுக்கப்புறம் குடியரசு. ஓகேவா? இதான் ஆர்டர் 3, 2, 4, 1, 5 அப்படிங்கிறது வரணும். மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 250. அதுக்கப்புறம் அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது அப்படின்னா நிதி ஆயோக். ஓகேவா? நிதி ஆயோக் பற்றிலாம் நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். இப்போதைக்கு நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் வந்து 9 டிசம்பர் 1946 டு 24 ஜனவரி 1950. மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மாநிலங்களவை. அதான் வந்து மேலவை. மாநிலங்களவையை தான் வந்து நம்ம மேலவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? மாநிலங்களவை வந்து மேலவை, மக்களவை வந்து கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஷின் கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சேர்ந்த டேஷ் நியமனம் உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார் அப்படின்னா உறுப்பு 333 கீழ் ஒரு உறுப்பினர்கள்
நியமனம் செய்யப்படுவாங்க. யாரு? ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் வந்து ஒருத்தவங்க வந்து நியமனம் செய்யப்படுவாங்க. அதுக்கப்புறம் 13 தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 234 ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் 234 பேர் தான் 234 தொகுதி. 14 கூற்று 42வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம் அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம் அப்படின்னா இது கரெக்ட். கூற்றும் கரெக்ட், காரணமும் கரெக்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரியா? கூற்று இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வு தன்மை கொண்டது. இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகேவா? ஏன்னா 100 முறைக்கு மேல திருத்திட்டாங்க. அதான் உண்மை. சரி, ஓகே. தேங்க் யூ ஸோ மச். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சில பாடங்கள் இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறனால நம்ம ஒமிட் பண்ண முடியல. சரியா? நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்டா முடிக்க பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. ஓகேவா? ஸோ வந்து பயப்பட வேணாம். ஸோ என்ன இவ்வளோ பெருசா இருக்கே நம்மளால முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஒரே நாள்ல ஒரே இதில யாருனாலுமே வந்து முடிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ரிவைஸ் பண்ணி நம்ம முடிச்சுருவோம். சரியா? பயப்படாதீங்க. ஸோ இன்னைக்கு நைட் வந்து எக்ஸாம் இருக்கும். டெஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ அதில எந்த விதமான மாற்றமும் இல்ல. டெஸ்ட் கம்பல்சரி இருக்கும். ஓகே. தேங்க் யூ. நான் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.